போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க கார் பைக் எல்லாம் வர்றதுக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப வந்து கேட் நாம இந்த யூடியூப் நார்மல் பண்ணிடுறோம். லைக் பண்ணிருங்க. கேட் வார்னிங் நாம நார்மல் பண்ணிடுறோம். நார்மல் பண்ணதுக்கு அப்புறம் டைமர் இனிஷியேஷன் லைட் எரியும். டைமர் இனிஷியேஷன் லைட் எரிஞ்சு 60 செகண்ட் கழிச்சு நமக்கு வந்து ஃப்ரீ இண்டிகேஷன் வரும். 60 செகண்ட் கழிச்சும் நமக்கு ஃப்ரீ இண்டிகேஷன் வராம டைமர் இண்டிகேஷன் ஓடிக்கிட்டே இனிஷியேஷன் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம எமர்ஜென்சி ஸ்டாண்ட் பை டைமர் கேன்சலேஷனை பிரஸ் பண்ணணும். அடுத்து ஒரு 60 செகண்ட் கழிச்சு நமக்கு வந்து ஃப்ரீ இண்டிகேஷன் வரும். இப்போ ஃப்ரீ இண்டிகேஷன் வந்துருச்சு. நம்ம இப்போ ஆர்கேடில இருந்து சாவி எடுக்கணும். முதல்ல ஆர்கேடிக்கு பக்கத்துல உள்ள புஷ் சுவிட்சை பிரஸ் பண்றோம். பிரஸ் பண்ண உடனே கல்வாவில் ஒரு டிஃப்ளெக்ஷன் வரும். டிஃப்ளெக்ஷன் வந்த பிறகு ஆர்கேடில இருந்து சாவியை வெளியே எடுத்துறோம். இப்போ அந்த சாவியை எடுத்து கொண்டு வந்து லிவர் லாக்ல போட்டு அன்லாக் பண்ணிட்டு லிவர் அண்ட் நார்மல் பண்ணிடுறோம். நார்மல் பண்ணதுக்கு அப்புறம் விஞ்ச் கீய லாக் பண்ணி சாவியை வெளியே எடுத்து விஞ்சில இருக்க பூட்டுல சாவியை போட்டு அந்த லாக் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு என்ஷூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்டை ஓபன் பண்ணி விட்டுறோம். சப்போஸ் லாக் ரிலீஸ் ஆகலன்னா நம்ம சுத்தினோம்னா அந்த விஞ்சி சுத்த முடியாது. அதனால அதை என்ஷூர் பண்ணிட்டு கேட்டை திறந்து விட்டுறோம்.